ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பீட்ஸ் வச்சு ஸ்டிச்சஸ் போடுறது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பீட்ஸ் என்னென்ன பீட்ஸ் அப்படின்னா 2mm பீட்ஸு, 3mm பீட்ஸு, 4mm பீட்ஸு. 2mmங்கிறது வந்து சுகர் பீட்ஸ் விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். 3mm 4mmனா அதுக்கு அடுத்தடுத்த சைஸ் அதோட கொஞ்சம் பெருசாகவே தான் இருக்கும். இப்போ நார்மலாக நேற்று கிளாஸில் வந்து சுகர் பீட்ஸ் வச்சு போடும் போது நார்மலாக நான் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து சொன்ன நீடில் துடிப்பு நீடில் தான் போட சொல்லியிருப்பேன். அது ஏன்னா சரி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பீட்ஸ் இப்போ தான் ஃபஸ்ட்டு போடுறோம் அப்படிங்கிறப்போ இந்த அயன் நீடில்ஸ் வச்சு யூஸ் பண்ணி போட்டால் வந்து அந்த பிடிப்புக்கு கரெக்டாக வந்து கம்ஃபர்ட் கிடைக்காது. அதனால தான் உங்களுக்கு ஓகே நீங்கள் அந்த சரி த்ரெட்லாம் வச்சு போட்டு ஓரளவுக்கு அந்த நீடில் ப்ராக்டிஸ் ஆகிருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அந்த நீடிலே போடுங்க அப்படின்றது நேற்று நான் சொல்லியிருப்பேன். ஆனால் அடுத்தடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும் போது அதே நீடிலில் வச்சு போட்டால் கரெக்டாக இருக்காது. ஏன்னா நம்ம வந்து பீட்ஸ்லாம் போடும் போது அயன் நீடில் யூஸ் பண்ணி தான் போடணும். அயன் நீடில் நான் ஃபஸ்ட்டு இதுலேயுமே இமேஜஸ் காட்டியிருப்பேன். நான் மெட்டீரியல்ஸ்க்கு வீடியோஸ் போடும் போதுமே நான் அதுலேயுமே சொல்லியிருப்பேன். அயன் நீடில்ஸில் பீட்ஸுக்குன்னு நீடில் இருக்குது, அந்த நீடிலில் வந்து நம்ம போட்டு பழகணும். ஏன்னா இப்போ துளிப் பிராண்டில் உள்ள நீடில்லாம் வந்து நம்ம நிறையா லோட் பண்ண முடியாது பீட்ஸ். ஏன்னா அது வந்து ரொம்ப திக்காக இருக்கும். 2-3 அவ்வளோ, மேக்ஸிமம் 5-6 அவ்வளோதான் பண்ண முடியும். இதே வந்து அயன் நீடில் நம்ம போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம், ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், நமக்கு எல்லாமே கரெக்டாக வருது, ஸ்பீடு வருது அப்படின்னா நம்ம அந்த நீடில் வந்து நல்லா தின்னாக நீளமாக இருக்கும். அப்போ அதில் வந்து நம்ம நிறையா பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு நம்ம டக்குன்னு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஒர்க்கோ டைமும் கம்மியாகும், நம்ம ஈஸியாகவும் போடலாம். அதனால வந்து நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து அயன் நீடில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது ஒல்லியாக இருக்கும், நமக்கு பிடிக்க வாட்டம் இருக்காது. அதுக்கு என்ன செய்யணும்னா நல்லா த்ரெட் இருக்குல்ல, த்ரெட்டை வந்து நம்ம அந்த நீடில் லோட் பண்ணுறத வரைக்கும் விட்டுட்டு பேலன்ஸ் கீழே ஃபுல்லாக வந்து நல்லா பிடிப்பு வாட்டமாக நீங்கள் த்ரெட்டை வந்து நல்லா சுற்றி வச்சுக்கோங்க. அப்போனா உங்களுக்கு பிடிக்க கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும். இதில் நீங்கள் அயன்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நம்ம ஃபஸ்ட்டு 2mm பீடு வந்து போடுறோம். அது எப்படின்னா அது நார்மலாக சுகர் பீட்ஸ் மாதிரி தான், 2 அதுவும் குட்டியாக இருக்கிறனாலேயே நம்ம 2 பீடாக லோட் பண்ணி போடலாம். அதுக்கப்புறம் 3mm வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீ அடுத்தடுத்த சைஸில் பெருசாகும் போது நம்ம என்ன செய்யணும், 2 வந்து லோட் பண்ணி போடக்கூடாது, ஒவ்வொரு பீடு தான் போடணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். அதனால் ஒன்று போட்டு 3mm போடுங்க. 4mm அதே மாதிரி தான் ஒன்று இந்த மாதிரி பெரிய பெரிய பீட்ஸ்லாம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்று தான் போட்டு பண்ணணும். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். போட்டுட்டு லாஸ்ட் எப்பவும் போல் எண்ணாட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடுங்க. அது வந்து நாட் போடுறதுக்கு முன்னாடி குட்டி செயின் ஸ்டிச், அதாவது லாக் மாதிரி அது போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இதுலேயுமே ஷேப்ஸ்லாம் போட்டு பாருங்கள், நல்லா கார்னர் வர மாதிரி, அதுக்கப்புறம் நல்லா கர்வ் வர மாதிரி ஷேப்ஸ்லாம் போட்டு பாருங்கள். வேறு இமேஜஸ் நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அவ்வளோ உங்களுக்கு வந்து நல்லா ஸ்பீடும் கிடைக்கும், நல்லா பர்ஃபெக்ஷனும் கிடைக்கும் நீங்கள் போடுறதுல. வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க. அன்னன்னைக்கு ஒர்க்காக அன்னன்னைக்கு ஹோம்ஒர்க்காக பண்ணிடுங்க. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.